ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. 165 பெண் குழந்தைகளை ஈரான்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொல்லப்பட்டதுக்கு தண்டனை யாரா இருந்தாலும் அடைந்தே தீர வேண்டும் சொல்லிட்டு அமெரிக்காவில் எதிர்கட்சிகள் மிக வலுவான குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு கமிட்டி அமைச்சிட்டு ட்ரம்ப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காரு அந்த விஷயத்துல. முதல்ல எங்களுக்கு தெரியாது, அப்புறம் ஈரான்ல சாடிச்சது இப்படி சொல்லப்பட்டது போக இப்போ கமிட்டி ஃபார்ம் பண்ணி யாருன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. இது உலக நாடுகள்லையும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா போயிட்டு இந்த வேளையில ஈரானுடைய கார்க் ஐலாண்ட்ல நேற்றிரவு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி மிலிட்டரி பேஸ் மற்ற விஷயங்களை நாசப்படுத்திருக்காங்க. இதுக்கு பதில் தாக்குதலாக இப்ப காலையில சவுதி அரேபியாவில் 5 US ஏர்ஃபோர்ஸ் உடைய பிளேனை டேமேஜ் பண்ணியிருந்ததாக அல் ஜஸீரா வந்திருக்கு. இது பதில் தாக்குதலாக இருந்தபோதும் ஈரான் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறதாக பல ஃபாரின் நியூஸ் பேப்பர்ல வருது, நியூஸ்ல வருது. சரி, நம்ம அடுத்த வாரம் என்ன ஆகலாம், போன வாரம் என்ன நடந்தது, ADR என்னாச்சு சொல்லுது, கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது, FADA, ஆப்செட் செயின், ஈவெண்ட்ஸ், நியூஸ், டெக்னிக்கல் அனலிசிஸ், குளோபல் மார்க்கெட்டு, US விக்ஸ், இந்தியா விக்ஸ், INR, கோல்டு, சில்வர், ஆயில், பிட்காயின், இது எல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னா வேகமாக குயிக்கா இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே முடிப்போம். இப்ப நாம பாருங்க. எனக்கு ஆதரவளிக்கிற அனைவருக்கும் நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன வாரம் என்ன நடந்தது? நிப்டி, பேங்க் நிப்டி வரலாறு காணாத வீழ்ச்சி ஏற்படுது, பிளட் பாத் ஏற்பட்டுச்சு மார்க்கெட்ல. 2020 அப்புறம் இதுதான் மிகப்பெரிய சரிவா இருந்தது இந்த வாரம் தான். ஆயில் வரலாறு காணாத அப்பு $100 வரை போனது. ஈரான் இந்தியா 2 ஷிப் LPG-யை அவங்க AAS சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணதா சொல்லப்பட்டது. LPG தட்டுப்பாடு இருந்துட்டு தான் இருக்கு. ஆயிலும் பெட்ரோல் பேங்க்ல சில கியூகள்லாம் நிக்கதான் செய்யுது. மக்கள் கொஞ்சம் பேனிக் ஆகாம இருந்தா நல்லது. பொறுமையா இருந்தா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லபடியா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புதிய சுப்ரீம் லீடர் முஜ்பா கமேனி அவர் தலைக்கு அமெரிக்கா பல கோடி பரிசு இது பண்ணுச்சு. அதுக்கு பதிலாக ஈரான் நாங்க won't leave ட்ரம்ப் அலோன் அப்படிங்கிறது அவங்களும் சொன்னாங்க. இதுல கல்ஃபில் உள்ள அனைத்து US பேஸையும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க ஈரான். அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் கிட்டத்தட்ட ரெட் கிராஸ் சொல்லுது 37,000 யூனிட்ஸ், அதாவது ரெசிடென்ஸ் காம்ப்ளெக்ஸை அடிச்சு நோய்க்கிறதா, 36,000 சிவில் இது பண்ணிருக்கா, அடிச்சு நோய்க்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஈரானுடைய 56 கல்ச்சுரல் சென்டர், ஈரான்டாலே பாரசீகம் ரோமன் சொல்லம்ல, அதெல்லாம் பழங்காலத்து இது. அதாவது நம்ம இப்ப சொல்றதா இருந்தா இப்போ ப்ராஃபெட் முகமது, அதுக்கு முன்னாடி ஜீசஸ் அதாவது ஈசா நபி, அதுக்கு முன்னாடி மூசா நபி, அவங்க தான் யூதர்கள். அதுக்கு முன்னாடி இருந்தே ஆப்ரஹாம் அதுக்கப்புறம் அந்த அப்போ உள்ள கலாச்சாரங்கள் எல்லாமே உள்ள நாடு தான் ஈரான். சரியா? சரி, இப்போ அதனுடைய 56 கல்ச்சுரல் சைட்டை உடைச்சதாக ஈரான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ரைட்டா? அடுத்தது இஸ்ரேல் லெபனான்ல குடியிருப்புகளை பாம்பு போட்டு அழிச்சிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் இடம் பெயர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெருவுல ஒரு அகதிகள் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. INR புதிய லைஃப் டைம் லோ 92.54 நினைக்கிறேன். எஸ், அது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி விக்ஸ் இந்தியா விக்ஸ் இப்போதைக்கு 22.65, அது பயம் ஃபியர் அதிகமாயிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி US விக்ஸ் 27.19, அங்கேயும் ஃபியர் அதிகமாயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக டே 1 ட்ரம்ப் இன்னைக்கு முடிஞ்சிரும் வார், இன்னைக்கு முடிஞ்சிரும் சொல்லிட்டே இருக்க. இன்னைக்கு 15வது நாளாக தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அங்க ANI நியூஸ் புதிய நியூஸ் என்னன்னா, நெவர் பேச்சுவார்த்தைக்கு நாங்க எப்பொழுதுமே தயாரா இல்லை. ஈரானுடைய புதிய முஜ்பா கமேனி சொல்றாரு, 5 வருஷம்னாலும் நாங்க போரை தொடர்ந்துகிட்டே இருப்போம். இது ANI நியூஸ் வந்திருக்கு. அடுத்ததாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அதுடைய பிரச்சனையை பிரான்ஸும் ஸ்பெயினும் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லப்படுது. ரைட்டா? அடுத்தது சைனா பெய்டூங்கிற நேவிகேஷன் சிஸ்டத்தை பத்தி ஈரானுக்கு ஹெல்ப் பண்றதாக நியூஸ் ஏஜென்சிஸ்ல எல்லாம் வருது. அதே மாதிரி சைனா மனிதாபிமான அடிப்படையில 165 குழந்தைகள் இறந்த பேரண்ட்ஸுக்கு உதவி வழங்குறாங்க. சரியா? அடுத்த வார ஈவெண்ட்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கு. அமெரிக்காவுடைய எந்த டாட்டாவிலையுமே நெகட்டிவ் வந்ததுன்னு சொன்னாலே மார்க்கெட் இன்னும் பேனிக் ஆகி இறங்கும். அதை நம்ம இப்ப பார்ப்போம். மண்டே 16 மார்ச் இந்தியாவுடைய WPI இன்ஃபிளேஷன் டாட்டா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாட்டா இருக்கு. செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி எக்ஸ்பைரி டே, ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். வெனஸ்டே 18ஆம் தேதி கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ், ஃபெட் ரேட் டிசிஷன் முக்கியமானது. புதன்கிழமை ஃபெட் ரேட் டிசிஷன் இருக்கு, FOMC ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை 19 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அப்புறம் FOMC பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட்
எஸ்டேட் டிசிஷன், இங்கிலாந்து என்ட்ரி டிசிஷன் இருக்கு. அப்புறம் பிலோபீடியா ஃபெட் மேனுஃபேக்சர் இண்டெக்ஸ், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ், நியூ ஹோம் சேல்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டேட்டாக்கள் எல்லாம் நெகட்டிவ் வந்தா இன்னும் மார்க்கெட் பேனிக் ஆகும். ஃப்ரைடே 20ஆம் தேதி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இந்தியாவுக்கு வரேன். ஒரு சாட்டர்டே 21 ஃபெட் சேர்மன் பேசுறாரு. அதுல என்ன பேச போறாருங்கிறது அப்புறம் ஏடிஆரை பொறுத்தவரை பிளட் பாத் தான். இன்ஃபோசிஸ் 1.25% டவுன் ஆகி முடிஞ்சிருக்கு. விப்ரோ 1.5% டவுன் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த சார்ட்ல பாருங்க, இதுதான் 1.5% டவுனு, 1.25% டவுனு. அடுத்தது வந்து HDFC 0.5% டவுனு, ஐசிஐசிஐ 0.25% டவுனு, ரிலையன்ஸ் 1.5% டவுனு. ஏடிஆர் பிளட் பாத்ல போய் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிஃப்ட் நிப்டி அது பிளாட்டா தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சிருக்கு. ஆனா நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் தோணுது. பார்ப்போம், நம்ம திங்கக்கிழமை என்னன்னு பார்ப்போம் கிஃப்ட் நிப்டியை. அடுத்தது எஃப்ஐடி ஆக்டிவிட்டி தான் ஒரு ஆச்சரியம். 10,716 கோடிக்கு வித்து வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க எஃப்ஐஸ். இவங்க எல்லாத்தையும் வித்து பணத்தை எங்கதான் எடுத்துட்டு போறாங்க தெரியல. ஒருவேளை ஆயில் சொல்றாங்கன்னு ஒரு ஐயம். ஆனா டிஎஸ் சப்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு வாங்கிட்டாங்க. 70,000 கோடி இது வரைக்கும் இந்த 10 நாள் 15 நாள்லயே வாங்கியிருக்காங்க டிஐஸ். அதே மாதிரி 10 ட்ரேடிங் செஷன்ல 56,881 கோடி வித்திருக்காங்க. இது எல்லா மாதங்களை விட இந்த 10 நாள்ல அதிகம். இது பாருங்க, இது பாத்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. 56,000 கோடிங்கிறது வித்தது பிப்ரவரி மாசம் 2025 தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல தான். ஆனா இப்ப வந்து 12 நாள்லயே இருக்கு. இன்னும் எவ்வளவு விற்க போறாங்கிறது தெரியல. அடுத்தது ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓவர் சோல்டு 15.69, இந்த பக்கம் வந்து 27.17, 0.57. ஆனா ஏதாவது ஒரு சீஸ்ஃபயரோ மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா ஷார்ட் கவரிங்ல மார்க்கெட் அப்படியே உல்டா ஆகலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆப்போசிஷன் பிக்சர்ல. குளோபல் மார்க்கெட் எல்லாமே பிளட் பாத் தான். இத பாருங்க, எல்லாமே இறங்கி போயிருக்கு. ஒண்ணு கூட வைக்காம எல்லாமே பிளட்ல தான் இருக்கு. கோல்ட பொறுத்தவரை 5,020, அதுவும் கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாளாவே 5,200 உடைக்க முடியாம ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 5,020 இருக்கு. அதுல 5,607, கீழே 4,400 இருந்து வச்சு நம்ம சில்வரை பொறுத்தவரை சில்வருக்கு மாத்திரம் இப்போதைக்கு 80.616, 95க்கு மேல உடைக்க முடியாம ரொம்ப நாளா நின்றுட்டு இருந்தது. இப்போ அதுவும் கீழே இறங்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது யூஎஸ் ஆயில் வந்து கிட்டத்தட்ட $100 வந்துருச்சு. 99.9.3 இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் வந்து 70.717 அப்படிங்கிறதுல தேடாயிட்டு இருக்கு. இது இல்லாம டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துட்டு சில நியூஸஸ் பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இது வீக்லி கேண்டில். இது வந்து பாருங்க கரெக்டா இந்த சப்போர்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்ப கீழ் சைடு பாத்தீங்கன்னா இந்த கர்வ் பாத்தீங்கன்னா 15,242 டு 20,312, 5,070 பாயிண்ட்ஸ். இந்த கர்வ் எடுத்தீங்கன்னா 26,341 டு 23,112, 3,226 பாயிண்ட்ஸ் மேல இருந்து கீழே இறங்கி இருக்கு. அப்படியே உல்டாவா இருக்கு. இது வந்து இப்படியே தொடர போகுதா? $1 மில்லியன் கொஸ்டின். நல்ல பாசிட்டிவ் வந்தா மேல போகுதாங்கிறது தான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இன்னும் இந்த வாரோடைய விஷயங்கள்ல இது மாற்றங்கள் நமக்கு தெரிய வரும். அடுத்தது வந்து சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம லைவ் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம். நியூஸை பொறுத்தவரை ஈரான் நேவி கிளைம்ஸ் ஸ்ட்ரைக் ஆஃப் யூஎஸ் போர்சஸ் அபுதாபி, பஹ்ரைன், குவைத் எல்லாம் தாக்குனதாக சொல்லப்படுது. அப்புறம் வந்து அமெரிக்கா தாக்குன அந்த கார்க் ஐலாண்டு மிலிட்டரி பேஸ் இது மட்டும்தான், ஆயிலுடைய இது தடைபடவில்லைன்னு சொல்லப்படுது. அப்புறம் பிரான்ஸ் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் நாங்க ரெடியா இருக்கோம், சமரசம் உண்டாக்குறது ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லுது, இது பண்ணுது. அப்புறம் மிஷில் அட்டாக் வந்து யுஎஸ் எம்பசி பாக்தாதுல பண்ணிருக்கிறதாக சொல்லப்படுது. அப்புறம் யுஏஇ வந்து அமெரிக்கா வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க யுஏஇல, நாங்க கண்டறிவோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லுது. அப்புறம் ஈரான் ஷிப்பு, இந்தியாவுடைய ஷிப் ஈரான் ஓஷன்ல ஈரானுடைய ஷிப்பு தாக்கி இறந்தாங்கல்ல, ஸ்ரீலங்கா கூட கொஞ்சம் பேரை காப்பாத்துச்சு. இந்தியாவில் கூட சில ஷிப்ஸ் இருக்கு. இதை ஈரான் ஆர்மி சீஃப் வார்ன் பண்றாரு, இதை நாங்க லேச விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சில லைவ் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிப்போம். இப்போதைக்கு லைவ்ல ஈரான் அலோஸ் செவரல் இந்தியன் வெசல்ஸ் சேஃப் பேஜஸ் த்ரூ ஸ்ட்ரெயிட் ஹார்மஸ். ஒரு சந்தோஷமான செய்தி. இப்போ லேட்டஸ்ட் ஈரான் வந்து அலோவ் பண்றாங்க இந்தியாவுடைய கப்பல்களை
சேஃப் பேஜ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இது வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். மார்க்கெட்டுக்கு நல்ல செய்தியாங்கிறது திங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஃபுல் உலகமே பிளட் பாத் போயிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு ஓரளவு ஒரு பொறி பசி இருக்கிறவனுக்கு பொறி சாப்பிட்ட மாதிரி கொஞ்சம் இந்த எல்பிஜி அண்ட் ஆயில் விஷயங்கள்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சேஃப் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜோர்டான் சேஸ் 79-85 ட்ரானா வந்து இது பண்ணதாக கான்ஃபிளிக் ஃபோர்ஸிங் கல்ஃப் ஸ்டேட்ஸ் ரீசன்ஸ் சில நியூஸஸ் வருது. அதே மாதிரி ஈரான் சீம்ஸ் டு பி சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி டுவர்ட்ஸ் ஆம்பிளிஃபைங் குளோபல் எக்கனாமிக் ப்ரெஷர். அவங்க உலகத்துல எக்கனாமிக் ப்ரெஷர் ஏற்படுத்துறதுக்காக அவங்க ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றதாக நியூஸ் வருது. சரியா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.